தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஆமேன். இந்த பரிசுத்த வசனத்தில் 3 காரியங்கள் நினைவுபடுத்தப்படுகிறது. சங்கீதக்காரன் நினைவுபடுத்துகிறான். ஒன்று அடைக்கலம், ஒன்று பலன், அடுத்தது துணை. முதலாவது அடைக்கலம் என்பது தஞ்சம், பாதுகாப்பு, ரெஃப்யூஜி. அதாவது எதிரி உங்களை தொட முடியாத இடம்தான். 100% பாதுகாப்பான இடமே அடைக்கலம் என்பது. இன்று இஸ்ரேல் ஜனங்கள் அறியாமையில் கொலை செய்தவன் அன்று மறைந்து வாழ ஒரு அடைக்கலப்பட்டினம் ஒன்றை தேவன் அதை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்று அநேக நபர்கள், பிஸ்னஸ் ஓனர்கள் தோல்வி அடைந்து சரியான நேரத்தில் பணம் கட்ட இயலாத காரணத்தால் அவர்கள் யூரோப் சிட்டி மற்றும் லண்டன், USA, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சென்று ஓடி தேடி ஒளிந்தும் வாழ்கிறார்கள். இதுபோல் உங்களது வாழ்க்கை தோல்வி மேல் தோல்வி அடைந்து விரக்தியா? நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார். கம் இன்டு ஜீசஸ், ஹீ இஸ் அவர் ரெஃப்யூஜி. உங்களை பாதுகாக்கவும் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணும் ஒரே இடம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இரண்டாவதாக, அவர் என் பலன். சிம்சோன் கழுதை தாடை எலும்பினால் குவியல் குவியலாக கொன்று அதன் பின் தாகம் எடுத்து சாகப் போகிறேன் என்றபோது லேகியில் உள்ள பள்ளத்தாக்கியிலிருந்து தண்ணீர் வந்தது. சிம்சோன் தண்ணீரை குடித்து உயிர் பெற்றான். புதிய ஏற்பாட்டில் தாகம் உள்ளவர்களே, நீங்கள் யாவரும் வந்து என்னிடம் என்றென்றும் தாகமடையாத ஜீவ தண்ணீர் இலவசமாக தர வல்லவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. மனுஷ பலனடைய இயேசுவிடம் வாருங்கள். மூன்றாவதாக, தேவன் துணையுமானவர். பாடுகள், தொந்தரவுகள், அனைவராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அதாவது பிஸ்னஸ் ப்ராப்ளம், லைஃப் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா? அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரையும் அக்னியில் போட்டவுடன் 4வது நபராக வந்து துணையாக இருந்து அக்கினிப்படாமல் தலை மயிர் கூட கருகாமல் துணையாக இருந்து பாதுகாத்தவர் நம் தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துக்க காலத்தில் துணையுமானவர். இது எப்பொழுது நடக்கும், யாருக்கு நடக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் வருபவர்களுக்கு மட்டுமே அவர் துணையுமாக பலனுமாக அடைக்கலமாக இருப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.